பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் எனக்கு அது கிடைக்கல, ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அழுது கொண்டும் உங்களுடைய ஜெபத்தை அதிகரித்து கொண்டும் இருக்கிறீங்களா? எப்போ இது எனக்கு கிடைக்கும், எப்போ இது எனக்கு வாய்க்கும்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கான வசனம் தாங்க இது. ஏசாயா 30:19 ஆவியானவர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். நீ இனி அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். என்ன ஒரு அழகான வார்த்தை, என்ன ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைல பாருங்க. உங்களுடைய அழுகை இன்றோடு முடிய போகிறது, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முடிய போகிறது. உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் சீக்கிரமாகவே பதில் தர போகிறார். ஏதோ ஒரு காரியம், பண தேவையோ பொருள் தேவையோ இல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் வாய்க்கணும்னு சொல்லி பல தேவைகளோடு ஏக்கத்தோடு எதிர்பார்த்திருக்கிற உங்களுடைய அந்த ஏக்கத்திற்கான பதில் தான் கர்த்தர் சொல்றார். உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார், அதற்கு இறங்கி இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தைக்கு பதிலை கர்த்தர் தந்து விட்டார். பாருங்க, அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாய் போட்டிருக்கு. ஆமாங்க, உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக கேட்கப்பட்டிருக்கு. அதனால இந்த வசனத்தை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. என் வாழ்க்கையை இனி இந்த காரியத்தை குறித்து நான் கவலைப்பட போறதில்லை. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிஜமாகவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். God bless you all.